பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மற்றவங்க எல்லாம் சிக்காமாடு வேலை செய்யறாங்க, இவங்க சிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலேயே எவ்வளவு விவரமா பணத்தை வாங்குறதுல கண்ணும் கருத்துமா காரியமா இருந்திருக்கான் பாருங்க. பத்திரப்பதிவாளராக சார்பதிவாளராக வேலை செஞ்ச ஜஸ்டின் மேல மட்டும் நடவடிக்கைங்கிறது ஒரு பார்ஷியல் நடவடிக்கை. உண்மையிலேயே விஜய்க்கு மக்கள் பணத்தை தொட்டவனை விடக்கூடாது, விடமாட்டேன் அப்படின்னு சொன்னது உண்மையா இருந்தா இந்த ரமேஷையும் விடக்கூடாது, இந்த லோகேஷையும் விடக்கூடாது. பாவ காரியத்துக்கு வெகுமதி கொடுக்கறதா இந்த விஜயினுடைய அரசாங்கம். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். இது வாஷிங் மிஷின், சாதாரண வாஷிங் மிஷின். அதாவது ஏற்கனவே குற்றம் புரிந்தவர்களே அல்ல, இப்போது குற்றம் புரிவதற்கான லைசன்ஸையும் கொடுக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான அமைப்பு இது. விஜயால இந்த விஷயத்தை, இந்த இவ்வளவு விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முடியல. ஏன்னா விஜய் லாட்டரி டிக்கெட் மார்ட்டின் மருமகன் கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு. அவரால் ரீல் மட்டும் தான் போட முடியும். செய்தி, அந்த வீடியோ கிளிப்பிங் வந்த அடுத்த நிமிஷமே பம்பரமா சொல்றாரு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். போலீஸ் துறைங்கிறது என் கையில இருக்குது. அந்த போலீஸ் துறையில் ஒருவர் செய்கிற குற்றம்ங்கிறது எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் செய்கிற குற்றத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போன் பண்ணி, அம்மா சாரிம்மா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒரு அரசு வேலைன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே பாதிப்பை ஏற்படுத்தியது அரசு நிர்வாகம். ஸ்டாலின் வண்டிக்குள்ள விழுந்து யாரும் சாகல, அதனால ஸ்டாலின் அந்த பொறுப்பை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் வேறு, அரசு நிர்வாகம் என்பது வேறு. நாம சி விஜயபாஸ்கர் மேல குட்கா கரை வடிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா ஐயோ அது சிபிஐ இருக்கு, நீங்க பேசக்கூடாது. ஆனா அதிகாரம் இருக்குதுங்கிற திமிர்ல சிபிஐல இருக்கக்கூடிய ஒரு வழக்கின் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரே பகிரங்கமா குற்றச்சாட்டை திரித்து பேச முடியும்னா அது தாவே காலமா முடியும். ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மேல கேஸ் இருக்குது, அவ்வளவு பெரிய அலிகேஷன், அது இன்னும் மீண்டே வர முடியாத நிலைமையில இருக்கிறாரு. அவரை கூட்டு உள்ள உங்களுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு வச்சிருக்கீங்க. 40 கோடி ரூபாய் அந்த ஆட்சி காலத்துல அந்த குட்கா ஊழல் இருக்குது. ஆனா வெறும் 200 கிராம், அதிகபட்சமான ஒரு 400 ரூபாய் வருமா? 40 கோடி ரூபாய் எங்க இருக்குது, 400 ரூபாய் எங்க இருக்கு? திட்டமிட்டு மறைக்கிறாங்க. விஜய்க்கு சாதகமாக விஜய் வீட்டுல கிளம்பிட்டாரு, இதோ வண்டி எடுத்துட்டாரு, இதோ குளிச்சிட்டாரு, இதோ ட்ரெஸ் மாத்திட்டாரு, இதோ வண்டி வெளியில போகுதுன்னு சொல்லி அவர் கரூருக்கு கிளம்பி போனப்போ அல்லது திருச்சிக்கு கிளம்பி போனதும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் லைவ் போட்ட இந்த சோக்கால்டு நடுநிலை ஊடகங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை குறித்து பெரிதாக பேசல. சமூக ஊடகம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நான் சொன்ன இந்த 3 விவகாரமே வெளியில வந்திருக்காரு. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. முதலமைச்சர் விஜய் பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஊழல் நடக்குது, அவர் ஊழல் ஒழிக்கிறேன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் ஊழல் நடக்குது, அது இதுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்த போதும் கூட இப்ப நேற்று ஒரு செய்தி வந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மாம்பாக்கம் நகராட்சியிலிருந்து தலைவர் அவர் இதோ 1.25 லட்ச ரூபா, 1,30,000 ரூபா அவர் கமிஷன் வாங்கிட்டாரு சிமெண்ட் ரோடு போட்டதுல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. நேத்து வந்தது. அவர் நேற்று மாலை விளக்கம் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் மேல நடவடிக்கை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இவ்வளவு வேகமா ஒரு ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் அதை அங்கீகரிக்க கூடாது, ஏன் அதை ஏற்காமலே விமர்சனம் பண்றது சரியாது? அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள், அவர்கள் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தவர்கள் இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதாவது முதல்வன் படம் பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தண்டபாணி உங்களுக்கு ஃபேக்ஸ்ல ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, உடனே வாங்க, யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு அங்கிருந்து அடிப்பாரு. பார்த்திருக்கீங்களா? அப்படியே அங்க சஸ்பெண்ட் ஒரே நல்லா உடனடியா ஏங்க நான் இங்க இருந்து பேசுறேங்க அப்படின்னு இன்னோசென்ட்டா பேசிட்டு உடனே குரலை மாத்தி உடனே பிடிச்சி தூக்கி உள்ள போட்டு ஏன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், மக்கள் கூடி இருப்பாங்க, எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க சங்கர் படத்துல. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. விஜய் அப்படி பரபரப்பா இருக்கிற எல்லா கரப்ஷனையும், கரப்ஷன் இதை ஆவே தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன். எப்படியே தொட மாட்டேன், தொட மாட்டேன். எப்படி ஜிபேல வாங்கியிருக்காங்க
அட கருமமே என்னன்னு கேளுங்க, அவங்க அப்படியே வீடியோல சிக்கிருக்காங்க. இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், மற்றவங்க எல்லாம் சிக்காம வேலை செய்யறாங்க, இவங்க சிக்கிட்டாங்க, இவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலேயே எவ்வளவு விவரமா பணத்தை வாங்குறதுல கண்ணும் கருத்துமா காரியமா இருந்திருக்கான் பாருங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இது இவங்களுக்கு தெரியாமலாம் நடக்கல. அதாவது ஏதோ தெரியாம கொஞ்சம், அதாவது கொஞ்சமா தாங்கங்க அப்படின்லாம் பண்ணல. ரொம்ப அரகண்டா, ரொம்ப தெனாவட்டா பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் நகராட்சி மன்ற தலைவர் வீராசாமி, அதாவது சிமெண்ட் ரோடு போடுறாங்க, அதுல 1.5 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டிருக்காப்புல. அதை வந்து வாங்கி ஜிபேல அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. இல்ல 1.5 லட்சங்கிறது ஒரு பெரிய தொகையா? 1,30,000 ரூபாய். அது ஒரு பெரிய தொகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அற்ப தொகை தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த 1.5 லட்சத்தையே அவர் இந்த 1,30,000 இது பண்ணிட்டு அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கியாச்சு. நீக்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன பேசியிருக்காரு வீராசாமி, ஏங்க நான் பிளக்ஸ் பேனர் வச்சு அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரிண்டிங் வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இது வச்சிருக்கிறேன், லீஸுக்கு ஆமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறேன், எல்லா தொழிலும் பண்றேன், என்கிட்ட இல்லாத பணமா, நான் பார்க்காத பணமா, நான் கைமாத்தா தானங்க கொடுத்தேன், நான் எதுக்குங்க 1,30,000 போய் இந்த எச்சி காசை போய் நான் தொடுவேனான்னு சொல்லியிருக்காப்லங்க. இந்த டோனை நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே. சரி, என்கிட்ட இல்லாத பணமா, அதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்துட்டேன், எனக்கு புளிச்சு போச்சுங்க, பணத்தை பார்த்தாலே வெறுப்புங்க அப்படிங்கிற அந்த பேச்சு எங்க இருந்து வருது? தலையிட்ட இருந்து வருது, தாயிட்ட இருந்து வருது, தாயிட்ட இருந்து வருது. குட்டிகள் இப்ப பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நடந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியாம வெளியில அடிச்சு பத்துறாங்க, அதாவது வந்து நிறுத்துறாங்க. இது வந்து ஏதோ ஒரு இதுல சின்னதா ஒரு புண்ணு தெரியாம வந்துட்டு, அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா அழுகி போனதுல இருந்து வருகிற துர்நாற்றம் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு செயல். நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கிறது நல்ல விஷயம் தானே. நடவடிக்கைங்க, நீங்க அப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, அப்படியே வாங்க. பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான 140 சென்ட் 1.5 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது. அந்த நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அதுல நம்ம ஒழுக்க சீலர் அப்படியே முறுக்கு பாக்கெட்ல டேட்டு போட்டிருக்கா, மேனுபேக்சரிங் டேட்டு. நான் இதை எப்படி நம்புறதுங்க? அவன் முறுக்கு விற்கிறவன் தலையே பிச்சுக்கிற எப்படியா? யோ, நேத்து தான் கொண்டாந்து போட்டு போனா, ஒரு வாரம் கழிச்சு காம்பு இருந்துச்சுன்னா திருப்பி கொடுத்துட போறேன். இதுக்கு டேட்டு மேனுபேக்சரிங் டேட்டு கேட்டியே, நீ உன் வேலையை என்ன பார்த்துருக்குற? நான் இந்த ரமேஷை கேட்கறேன். அதான் விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு? அது தப்பு நடந்துருச்சு, அதை நாங்க எப்படி என்ன தப்பு நடந்துச்சு? 60 ஆண்டுகளாக இந்த தண்டாயுதபாணி மடத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அப்பா அவங்க மகன் காலத்துல இருந்து அப்படியே கண்டினியூவா குடும்பம்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி குடும்பமா வச்சு அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை போராடி கடந்த சேகர் பாபு அமைச்சராக இருக்கும்போது தான் அதை வந்து மீட்டு கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான், சரிங்களா? அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே அடுத்தடுத்து இதை வந்து வியாபாரம் விற்பதற்கான வேலைகள் நடக்குது. மார்ச்ல நடந்திருக்குது, ஏப்ரல் நடந்திருக்குதுலாம் சொல்லதானே செய்யறாங்க. இந்து அறநிலையத்துறை தடுத்து நிறுத்திருக்காங்க. இந்து அறநிலையத்துறை ஒவ்வொரு முறையும் கரப்ஷன் தடுப்பதுன்னு இந்த விளம்பரம் போடுறது கிடையாது. இன்னைக்கு ஒருத்தனை தூக்கி தூர போட்டுட்டு நான் பாட்டுங்க நாங்க எப்படி பண்ணிட்டோம் பாருங்க, என்ன பண்ணிட்டேன் நீங்க? இல்ல ஒரு ஜஸ்ட் உண்மையிலேயே உங்களுக்கு தில்லு திராணி, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கரப்ஷன் மேல இது இருந்துன்னா ஏன் இந்த ரமேஷ் மேல இது பண்ண வேண்டியதானே? இல்ல ஜஸ்டின் மணிகண்டன் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. சப் ரெஜிஸ்டர் அந்த கதைக்கு வருவோம். அந்த கதை டீட்டெயிலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சப் ரெஜிஸ்டர் அங்க ஏற்கனவே இருந்த சப் ரெஜிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. இவங்க மீண்டும் மீண்டும் கொண்டு போய் 2 முறைக்கு 3 முறை கொண்டு போய் இந்த பொருளை விற்கிறதுக்காக போறாங்க. வித்தா நாங்க இது விற்க முடியாது, வித்தா மாட்டிக்கிடுவோம், கையும் களவுமா மாட்டிக்கிடுவோம்னு சப் ரெஜிஸ்டரு எஸ்கேப் மறுக்கிறாரு. மறுத்ததன் விளைவுதான் அவர் மாற்றப்படுறாரு. இல்லைன்னா ஏங்க மாற்றப்படுறாரு? இன்னும் சொல்றேன், அந்த இடத்துக்கு ஈஸ்வரின்னு ஒரு அம்மா வரணும், சப் ரெஜிஸ்டர். அந்த அவங்க வரல, அவங்க வருவதற்கு தாமதிக்கிறார், எல்லாம் வர மறுக்கிறார். 10 நாள் வரலையா? 10 நாளா வரல. அதற்கு மத்தியில தான் நீங்க திண்டுக்கல்லை சேர்ந்த ஜஸ்டின் அப்படிங்கிற அந்த சப் ரெஜிஸ்டர் கொண்டு வந்து அவர் மூலமா நீங்க இதை அரங்கேற்றுறீங்க, இந்த கையாடல் விஷயத்த, சரிங்களா? அப்போ கோர்ட்டுக்கு போயிருக்குது இந்த விஷயம். இனிமேல் நீங்க இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை வாங்குறாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் மீண்டும் 2 நபர்களை வச்சு ஏமாற்றி அந்த நிலத்தை அபகரிப்பதற்கான வேலை செய்யுங்க. இது எப்படி நடக்குது பாருங்க. நெக்ஸஸ் எப்படி ஒரு சுற்றி வளைச்சு, ஒரு பக்கம் இந்து அறநிலையத்துறை யாரு ரமேஷ் கையில இருக்கக்கூடிய, அவரை நம்ம இன்னொன்னு பத்திரப்பதிவுத்துறை லோகேஷ். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இதுக்கு மத்தியில இந்த 2 துறைக்குமான செக்ரட்டரியா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரன் ஒருத்தர், ஐஏஎஸ் ஆபீசர். ஐஏஎஸ் ஆபீசர். அதாவது பத்திரப்பதிவுத்துறைக்கும் அவர் தான் செக்ரட்டரி,
இந்த அறநிலையத்துறைக்கும் செக்ரட்டரி அவர் தான். அப்போ முழுவதுமாக அவருக்கு தெரியாமல், அவருடைய முழு கண்காணிப்பு இல்லாமல் இது நடந்திருக்கே முடியாது. இன்னொன்னு, இந்த செக்ரட்டரிக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த அமைச்சர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ நடந்துருச்சுங்க. ஏங்க, நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, 3 முறை ஏற்கனவே தடை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்ட ஒரு விவகாரத்தை நீங்க மீண்டும் கொண்டு போய் அதை இந்த புது அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் தான் அதை கொண்டு போய் விற்கணுங்கிறதுல மும்முரமா இருக்கிறாங்க. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள சேகர் பாபு, பந்தாடிய அமைச்சர் சேகர் பாபு பொழுதனை கிடந்ததை மீட்டிருக்கிறாரு. இவனுங்க கீழே இருந்துகிட்டு இந்த சின்ன பசங்க இருக்காங்களே, கீழே ஃபயர் விடுறவங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு 8000 ஏக்கர் 8000 கோடி 10,000 கோடி பெருமானம் உள்ள நல்ல சொத்துக்கள் மொத்தமா மீட்டிருக்கிறேன்னு சொல்லி பெருமை அவ்வளவு லிஸ்ட் போடுறாரு. ஒன்றை கூட உன் வாழ்க்கையில சாதிக்கிற நீ இன்னும் 50 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்தது மட்டும் இல்ல, குமரகுருபரன் சரிங்களா செக்ரட்டரி. இது போக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருப்பார்ல, டிஆர் இருப்பார்ல, அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்போ நீங்க ஜஸ்டின் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு சின்ன ஒரு தொழிலாளி மேல கொண்டு போய் நீங்க வைப்பாங்க பாத்தீங்களா? சில இடங்கள்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒருத்தர் காலி பண்ணி இப்ப கூட உங்களுக்கு தெரியுமா, ஒரு 3 காவல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த லாக்அப் டெத் மரணத்துக்கு. அதே மாதிரி சிறு நடவடிக்கையாக இந்த ஜஸ்டின் மேல, அதாவது டிரான்ஸ்பர் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் அங்கே பத்திரப்பதிவாளராக சார்பதிவாளராக வேலை செஞ்ச ஜஸ்டின் மேல மட்டும் நடவடிக்கைங்கிறது ஒரு பார்ஷியல் நடவடிக்கை. உண்மையிலேயே விஜய்க்கு மக்கள் பணத்தை தொட்டவனை விடக்கூடாது, விடமாட்டேன் அப்படின்னு சொன்னது உண்மையா இருந்தா இந்த ரமேஷையும் விடக்கூடாது. லோகேஷ் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அவர் துறையில அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவர் மேல விமர்சனம் வைக்கலாம், நீக்கணும்னு சொல்றது நியாயம் இருக்குது. ஆனா நீங்க அந்த 2 பேரும் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே பாத்தீங்க அப்படின்னா அவரு லோகேஷ் ரொம்ப தன்மையா நிதானமா பேசுறாரு. ஆனா ரமேஷ் பேசும்போது ரொம்ப ஆவேசமா அவர்கிட்ட உண்மை இருப்பது போலதான் தோணுது. அப்ப அவரை எப்படி நீங்க குற்றம் சொல்லுவீங்க? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப உத்தம மாதிரியாக இந்த ரமேஷ் போட்ட ஆட்டம் இருக்கு இல்லையா, நான் தான் சொன்னேனே, ஒரு சாதாரண முறுக்கு பாக்கெட்ல MFD நீங்க இந்த பொருளை, இவ்வளவு பெரிய பொருளை விற்பதற்கு அதுல கூச்சம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கிறீங்க, கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்தை எல்லாம் உங்களுடைய பார்வையில தான் நடந்திருக்குது. இன்னும் கூடுதலா இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கக்கூடிய மாரிமுத்து அவர்களுக்கு இந்த பழனி தண்டாயுதபாணி அவர்கள் சாமியினுடைய அந்த நிலத்தை ஆட்டைய போட்டதற்காக அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவர் அந்த பொறுப்பை மட்டும், அதாவது இணை ஆணையர்ங்கிற பொறுப்பை மட்டும் அந்த இதை விட்டுட்டு மாநில அளவிலான பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அப்போ பாவ காரியத்துக்கு வெகுமதி கொடுக்கறதா இந்த விஜயனுடைய அரசாங்கம். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இது வாஷிங் மிஷின், சாதாரண வாஷிங் மிஷின். அதாவது ஏற்கனவே குற்றம் புரிந்தவர்களே அல்ல, இப்போது குற்றம் புரிவதற்கான லைசன்ஸையும் கொடுக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான அமைப்பு இது. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாமே விஜய் மேல தூக்கி போடுறது மாதிரி வருது. அது கடைசியா விஜய் தாங்கிற மாதிரி வருது. அவர் நீங்க பாருங்க, நீங்க மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்குன்னு ஒரு இதை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் பொக்கையோட குறைகள் சொல்றதுக்கு வராங்க. பெரம்பூர் போயிருந்தாரு, அங்க போய் ரேஷன் கடையில எல்லாம் அரிசி எல்லாம் கரெக்டா எடை போடுறாங்களா, சர்க்கரை எடை போடுறாங்களா, அப்படி போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரு விட்டுருவாரா? ரீல்ஸ் போடுறதுக்கு என்ன பம்பரமாக சுழல்கிறார். அதாவது குஜராத்ல பிளைட் போய் சொருவிக்கிட்டு நிக்குது, மோடி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களோட அவர் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு விஜய், குழந்தைங்களோட நெத்தியில போட்டு வச்சு. எல்லாம் பாசிஸ்ட். ஒரு பாசிஸ்ட் எப்படி நடந்து கொள்வான், அந்த பக்கம் மக்கள் குதறி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கோடி குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்குது, பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க அப்படியே பொருந்தும். இந்த மோடி போட்ட குட்டி இருக்கு இல்லையா, இந்த பாஜகவின் குட்டியான விஜய் செய்கிற அத்தனை காரியம் அப்படியே பொருந்தும். அது மட்டும் இல்லாம இந்த விஜயனுடைய நடவடிக்கையே சரியா? ஆண்கள் வருகிற வரிசைக்கு ஆண் இடையாளர், பெண்கள் வருகிற வரிசைக்கு பெண் இடையாளர் தானே சொன்னீங்க. நீங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு பெண்களுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது நிறைவேற்றப்பட்டுருச்சா? இது மட்டுமா? நான் செக் பண்ண போறேன், நான் பரிசோதிக்க போறேன்னு சொல்லிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் தாய்மார்கள் இருந்த வார்டில் போய் நெருக்கடி ஏற்படுது யாரு? அப்ப இப்படி எந்த இங்கீதமும் கிடையாது, எந்த ஒழுக்கமும் கிடையாது, எந்த ஆர்கனைசேஷன் அறிவும் கிடையாது, என்ன புரோட்டோகால்னு தெரியாது. இல்ல, அது கரூருக்கு போறதுக்கு முன்னாடி அது ஒரு நெகட்டிவான ஒரு இது. அதனால நீங்க ஒரு பாசிட்டிவான அது டெத் பிறப்பை பார்த்து ரீல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, ரியல் நாரிக்கிட்டு இருக்குது. ரீல் ஓடிக்கிட்டு இருக்குது, ரியல் நாரிக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. விஜயால இந்த விஷயத்தை, இந்த இவ்வளவு விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முடியல. ஏன்னா விஜய்
லாட்ரி டிக்கெட்டு மார்ட்டின் மருமகன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவரால் ரீல் மட்டும்தான் போட முடியும், மற்றதெல்லாம் பேரம் பேசுறது அவர் நடத்துவாரு. கட்சி ஆட்சி எல்லாம் வந்து அவ நடத்திக்கிடுவாங்க. குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்களுக்கு தெரிந்ததை பண்ணி கொண்டிருக்கிறார்களே தவிர விஜயின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லைங்கிறது என்ன பொருள்னா, விஜய் கையாலாகாதவரா இருக்கிறாரு. இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த அல்லது ஆட்சி செய்வதற்கு. ஏன் எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னாரு, இங்க ஒரு ஆட்சி நடக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது நடக்குதா? இங்க உங்க ஆட்சி இருக்குன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? இப்போ ஒண்ணு வேண்டாங்க, ஒரு வீட்டுல தகப்பனே இல்லாட்ட இறந்தே போயிட்டாலும் கூட அந்த வீட்டுல சாப்பிடுவாங்க, இருப்பாங்க, கொள்வாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா தகப்பன் இல்லைங்கிற அந்த இதுங்கிறது நிர்வாகத்தில் எல்லா விதத்திலையும் சிக்கல் ஏற்படுத்தும். ஏன்னா நான் சொல்றது வந்து ஒரு நிர்வாகத்தினா ஒரு பணம் வரும், ஒரு எல்லாம் வரும், மற்றபடி சாப்பிட்றது எல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு அரசு இல்லை, தலை இல்லைங்கிறது நீங்க முதலமைச்சர் இல்லாம கவர்னர் ஆட்சியை கூட நடக்கும். எல்லாமே பத்திரப்பதிவுடைய வேலை நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா எதுவுமே அடுத்த கட்டமா நகராது. இது இன்னும் மோசம், ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. பல கோடி ரூபாயான பொருட்களை விற்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லாம கூச்சம் இல்லாம செயல்படுறாங்க. அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. விஜய்க்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் பதவி எதுக்கு இருக்கு? நீங்க இருக்கீங்க, நீங்க இதைத்தானே ஸ்டாலின் கேட்டீங்க. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் தாக்கப்பட்டு இறத்த போது எங்களுக்கு சாரி தேவையில்லை, எங்களுக்கு தீர்வு தேவை, ஆக்ரோஷமாக பேசியது யார்? ரைட்டு. அதே மாதிரி இப்ப சபரிவர்மன் ஒருத்தர் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல இறந்திருக்கிறாரு. உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. மூன்று அதிகாரிகளை வந்து காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாருல்ல. இதைத்தான் நான் அதுக்கு வரேன். அங்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த செய்தி, அந்த வீடியோ கிளிப்பிங் வந்த அடுத்த நிமிஷமே பம்பரமா சொல்றாரு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம இந்த துறை என் கையில் இருக்குது. இந்த துறை, அதாவது போலீஸ் துறைங்கிறது என் கையில் இருக்குது. அந்த போலீஸ் துறையில் ஒருவர் செய்கிற குற்றம்ங்கிறது எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி மாதிரி, பெரிய நிறுவனம் அது. அதுல ஒருத்தர் செய்கிற குற்றத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போன் பண்ணி, அம்மா சாரிம்மா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒரு அரசு வேலைன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே பாதிப்பை ஏற்படுத்தியது அரசு நிர்வாகம். ஸ்டாலின் வண்டிக்குள்ள விழுந்து யாரும் சாகல, அதனால ஸ்டாலின் அந்த பொறுப்பை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் வேறு, அரசு நிர்வாகம் என்பது வேறு. முறை செய்த மன்னவன் கோல்னு சொல்றாங்கல்ல, முறை செய்யும் மன்னவன் என்ன அர்த்தம்னா பாலிடிக்ஸ் செய்யறவர்னு அர்த்தம் கிடையாது, அந்த மக்களுக்கான சரியான நிர்வாகத்தை செய்யறவர்னு அர்த்தம். அப்ப அங்க அவருடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுத்ததுங்கிறது ஒரு நிர்வாக செயல்பாடு. அதே மாதிரி மன்னிப்பு கேட்டதுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் செய்யல, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு மிக வேகமாக. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, நாகர்கோயிலை சேர்ந்த சபரிவர்மன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து ஒரு ஏற்கனவே ஊனமுற்றவர், இடது கை ஏற்கனவே முறிந்து அந்த கை இயல்பாவே இல்லாதவர். பெட்டி கடை வச்சிருந்தாங்க, ஒரு பெட்டி கடை. அதுல ஒரு 200 கிராம் வந்து குட்கா வச்சிருந்தாங்க. ஏங்க, குட்கா ஊழல் செஞ்சு 440 கோடி ரூபாய் குட்கா ஊழல் செஞ்ச பாஸ்கரை நீங்க டாக்டர் சி விஜயபாஸ்கர் அந்த கேஸ் சிபிஐல இருக்குது. கேட்டா சிபிஐல இருக்கிறத பேசக்கூடாது, நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, அது விசாரணையில் இருக்குது, நீங்க பேசக்கூடாது. ஆனா அதே அப்படி சொல்லிட்டு டிவிகேவை சேர்ந்த அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன பண்ணுவாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்பாவும் மகனும் சேர்ந்துதான், ஸ்டாலின் இவங்களும் சேர்ந்துதான் போலீஸ் துறையை ஏவி கரூர்ல இந்த மாதிரி விபத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பகிரங்க குற்றச்சாட்டை ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே சொல்லுவாரு. எப்படி பாத்தீங்கன்னா, நாம பேசணும்னா, நாம வந்து சி விஜயபாஸ்கர் மேல குட்கா கரை வடிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா, ஐயோ அது சிபிஐல இருக்கு, நீங்க பேசக்கூடாது. எப்படி? ஆனா குற்றம் அதுல A4 வேற இந்த ஆதவர்ஜுனா, 4வது குற்றவாளியா இருக்கிற இவரு பகிரங்கமா ஒரு மேடையில சொல்றாரு, இதை விட ஒரு பெரிய குற்றம், ஒரு அஃபென்ஸ் இருக்க முடியுமா? சிபிஐ இவருக்கு இது மேல நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த விவகாரத்துக்காக. எதுக்காக சொல்றேன்னா, அதிகாரம் இருக்குதுங்கிற திமிர்ல சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கின் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரே பகிரங்கமா குற்றச்சாட்டை திரித்து பேச முடியும்னா அது தாவே காலமா முடியும். ஆனா ஒரு குற்றவாளியை கூட்டு வந்து, ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மேல கேஸ் இருக்குது, அவ்வளவு பெரிய அலிகேஷன், அது இன்னும் மீண்டே வர முடியாத நிலைமையில இருக்கிறாரு, அவரை கூட்டு வந்து உள்ள உங்களுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு வச்சிருக்கீங்க. 40 கோடி ரூபாய் அந்த ஆட்சி காலத்துல அந்த குட்கா ஊழல் இருக்குது. ஆனா வெறும் 200 கிராம், அதிகபட்சமான ஒரு 400 ரூபாய் வருமா? 40 கோடி ரூபாய் எங்க இருக்குது, 400 ரூபாய் எங்க இருக்குது? அந்த பையன் வேலை, அது ஒரு சின்ன பெட்டி கடை, 4 ஆன்ஸ் பாக்கெட் இருந்திருக்கும், 2 தண்ணி கிளாஸ், ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்திருக்கும். அந்த கடையில வந்து பொழப்பு நடத்திட்டு இருந்த ஒருத்தனை பிடிச்சிட்டு போய், அதுவும் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவனை போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வர சொல்லிட்டு மறுபடியும் லாக்கப்ல வச்சு அடிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய 19 இடத்தில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பையன் கை 3 இடத்தில் பிராக்சரு,
கழுத்துல அடி, லெஃப்ட் காலில் எல்லாம் முறிஞ்சிருக்குது. எத்தனை 19 இடங்கிறாங்க. அந்த அம்மா கதறுது, என் பிள்ளை எப்படி துடிச்சிருப்பான், அழுதுருப்பான் என்ன அப்படின்னு. ஒரு ஃபெனிக்ஸ், இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை இருக்கு இல்லையா, லாக்அப் மரணம், எப்படி அந்த இந்த மக்களை பாதிச்சோ அதே மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அப்படியே ஊதி மூடியாச்சுங்க. ஆனா ஊடகங்கள் எதுவும் அது மேல பெருசா ஒன்றும் கவலை செலுத்தலையே. திட்டமிட்டு மறைக்கிறாங்க. விஜய்க்கு சாதகமாக விஜய் வீட்டுல கிளம்பிட்டாரு, இதோ வண்டி எடுத்துட்டாரு, இதோ குளிச்சிட்டாரு, இதோ ட்ரெஸ் மாத்திட்டாரு, இதோ வண்டி வெளியில போகுதுன்னு சொல்லி அவர் கரூருக்கு கிளம்பி போனப்போ அல்லது திருச்சிக்கு கிளம்பி போனதும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் லைவ் போட்ட இந்த சோக்கால்டு நடுநிலை ஊடகங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை குறித்து பெரிதாக பேசல. சமூக ஊடகம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நான் சொன்ன இந்த 3 விவகாரமே வெளியில வந்திருக்காரு. ஒன்று எங்க செங்கல்பட்டுல அந்த வீடியோ, அதுவும் சமூக ஊடகங்கள்லாம் பிரபலமாகிட்டு, இவங்களுக்கு பெரிய ஊடகங்களை அதை போக்கஸ் பண்ணல. அதே மாதிரிதான் இந்த பழனி தண்டாயுதபாணி மடத்தினுடைய நிலம், அதுவும் அதுதான். இன்னும் கூடுதலா இந்த ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையில அது சமூக ஊடகங்கள் 2 நாள் உருட்டி கொண்டு போய் அதுக்கப்புறம் எதிர்கட்சி, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அதை கடுமையா விமர்சிக்கிறாரு. அதற்கு பிறகுதான் அது சூடு பிடிக்குது. 3 நாள் கழிச்சு நேத்தான் அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. 3 காவலர்கள் மீது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு தாமதம்! இப்ப யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுறலாம், அப்படியே தள்ளி விட்டுறலாம்னு நினைக்கக்கூடிய மெத்தன போக்கு இருக்கா இல்லையா இதுல? அப்ப எவன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கிறாங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க முழுசா. ஏங்க இப்போ பொள்ளாச்சியில பாலியல் சம்பவம் நடக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி மேல ஏன் எல்லாரும் பொங்குனாங்க? ஒரு வாரமா ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க அதாவது சட்டம் ஒழுங்கு தப்பா இருக்குது, சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அதோட பொருள் என்னன்னா துரித நடவடிக்கைகள் இல்லைங்கிறது தான் அதனுடைய பொருளே தவிர பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. துரித நடவடிக்கை இருந்ததுன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல கம்மியாயிருவீங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வேகமா இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனா இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தாமதிக்கிறீங்கிறது எக்ஸாக்டா எடப்பாடி பழனிசாமியினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்ததோ அதே மாதிரிதான் இப்போது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் நடக்கும்ங்கிற அபாயம் இதுல இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிஸ்மேனேஜ்மெண்டா இருக்கக்கூடிய இந்த அரசு இன்னும் கூடுதலா என்ன பண்ணுது? முதல்ல திருமாவளவன் அவர்களை கூட்டிட்டு போய் அம்பேத்கருக்கு புகழ்ச்சி பாடுற மாதிரி ஒரு புத்தகத்தை ரெடி பண்றாங்க. அதுவும் பெரிய அறிவாளிகள்லாம் அறிவுஜீவிகள்லாம் சேர்ந்து எழுதுன விகடன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு புத்தகம், பல்வேறு நபர்கள் எழுதுன நிகழ்ச்சி அம்பேத்கர். அந்த புத்தகத்தை தூக்கி கொண்டு வச்சுதான் அம்பேத்கரையும் இவரையும் ஒன்னாக்கி இவர்களை முன்னிறுத்தி சமூக நீதியை காக்க போறோம்னு சொல்லி ஒரு விளம்பரம் போடலான்னு திட்டம் போட்டாங்க. அதுக்கு அன்னைய தேதிக்கு அவர் ஒத்துக்கிடலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அவர் சோரம் போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அம்பேத்கரினுடைய சிலையை, சேலத்துல அம்பேத்கரினுடைய சிலையை கால் மேல கால் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சிலை, அந்த சிலையை திறக்க கூடாதுன்னு சொல்லி பிற சமூகத்தார் தடுக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக தலித் மக்களுக்கு எதிராக தடியடை நடத்துது இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு. அதாவது சிறுபான்மையினருக்கு ஆதரவு, தலித் மக்களுக்கு ஆதரவு, அம்பேத்கர் தான் என்னுடைய ஆசான் இப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த விஜய் தான் இன்னைக்கு தடியடி நடத்திருக்கிறார். இதை பற்றி எதிர்த்து பேசவோ எதிர்த்து களமாடவோ முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டு விசிகா இருக்குது. ரெண்டையும் புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியிலே இருந்தாலும் விசிகா எப்படிலாம் மௌனம் காக்காது, போராட்டம் நடத்துவாங்க. அப்படி முதல்ல தடியடியே நடத்த முடியாது. நடந்ததும் கிடையாது, நடத்தவே முடியாது, யோசிக்கவே முடியாதுங்க இந்த விஷயத்தெல்லாம். சோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ரிஸ்க் வந்தாலும் அதை மக்களுக்கு ஆதரவான திருப்பரங்குன்றத்துல நீங்க தீர்ப்பே கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க உள்ள அனுமதிக்க முடியாது, தீபமேற்ற முடியாதுன்னு சொன்னது திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு என்ன நிலைமை என்ன இருக்குது? அம்பேத்கருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அதுக்கு தட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் விஜய் அரசு இந்த ஆதிக்க மனோபாவம் உடையவர்களுக்கு ஆதரவா இருக்குது. அப்ப இது சமூக நீதியா? முதல்ல இந்த நபர் எப்படி அம்பேத்கரை ஏமாற்றி இருக்கிறார்? திருமாவை ஏமாத்தல, அம்பேத்கரை வைத்து இந்த மக்களை சமூக நீதி என்கிற அந்த போல ஏமாற்று வேலை எப்படி செஞ்சிருக்கிறாரு, எப்படி இவர் வந்திருக்கிறாருங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அம்பேத்கர் பேரை சொல்லி வந்தவங்க அம்பேத்கர் சிலை திறக்கிறதுக்கே எதிராக இருக்கிறாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.